மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் அரசியல் சட்ட நோக்கில் திருப்பரங்குன்றம் தீர்ப்புகளும் நீதிபதிகள் நியமனமும் என்னும் தலைப்பில் சட்ட கருத்தரங்கம் நடைபெறுகிறது. தலைமை மீதா பாண்டியன் அவர்கள், கருத்துரையாளர்கள் வழக்கறிஞர் சே வாஞ்சிநாதன், மேனாள் நீதிபதி திரு து அரிப்பரந்தாமன் அவர்கள். வருகிற பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி. இடம் ஹோட்டல் லா விவாந்தா அரங்கம், மாட்டுத்தாவணி அருகில், மதுரை. அனுமதி இலவசம். அனைவரும் வாரி. டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நிகழ்ச்சியில் நம்மோடு பேச மூத்த பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். யுஜிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல்கலைக்கழக மானிய குழு அவங்க ஒரு புதிய விதிமுறைகளை கொண்டு வராங்க. எதை ஒட்டினா கல்வி நிறுவனங்கள்ல, குறிப்பா உயர்கல்வி நிறுவனங்கள்ல சாதி ரீதியான பாகுபாடுகளை ஒழிக்கிறதுக்காக, அதை களையிறதுக்காக அந்த விதிமுறைகளை கொண்டு வராங்க. அது வெறும் சாதி ரீதியான பாகுபாடோட முடியல, இன்னும் பல விஷயங்கள் அதில் இருக்குது. இந்த விதிமுறையை கொண்டு வந்ததை ஒட்டி பாஜக அரசை எதிர்த்து பாஜக கட்சியை சேர்ந்த பலர் போராட்டங்கள் இறங்கி இருக்கிறாங்க. பாஜகவோட மாணவர் அமைப்பான ஏபிவிபியை போராட்டத்தில் பெருமளவில் இறங்கி இருந்தது. பாஜக கொடிகளை அவங்க வீட்டில இருந்து கையில் தூக்கி போடுறது, கார்ல இருந்து பாஜக கொடியை கையில் தூக்கி போடுறது, மோடி அமித்ஷா உருவப்படைகளை கொளுத்துறது, இப்படி பல போராட்டங்கள் நாடு முழுக்கும், குறிப்பா வட இந்தியா, அதுலயும் குறிப்பா யூபி, டெல்லி இந்த இடங்கள்ல பிரம்மாண்டமான போராட்டங்கள் நடந்துட்டு வருது. இது பாஜகவுக்கு பெரும் அழுத்தமா ஆயிடுச்சு. எதுக்காக இந்த போராட்டம், அந்த ரெகுலேஷன்ஸ்ல அப்படி என்ன பிரச்சனை இருக்குது, அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த போராட்டம் எந்த அளவுக்கு வீரியமா நடந்திருக்குது பாஜக அரசை எதிர்த்து. ஏன்னா இது குறித்த செய்திகள் வட மாநிலத்தை சேர்ந்த ஊடகங்கள்ல தான் வெளிவந்திருக்குது, இங்க பெருமளவு வெளிவரல. அதனால அது எந்த அளவுக்கு நடந்திருக்குதுன்றதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? அதாவது அந்த யூஜிசி அப்படின்னு சொல்லக்கூடிய பல்கலைக்கழக மானிய குழு, அவங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா உயர்கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அவங்க ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க, ஒரு விதிமுறைகள் கொண்டு வராங்க. அது எதுக்காக அப்படின்னா, பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இல்லைன்னா எல்லா கல்லூரி வளாகங்களில் இருக்கிற ஜாதிய பிரச்சனைகளுக்கு, ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கு தீர்வு காண்றதுக்கான சில விதிமுறைகளை அவங்க கொண்டு வராங்க. அது வெளியிடப்படுது. அது வெளியிடப்பட்ட உடனே மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவில், குறிப்பாக வட மாநிலங்களில் போராட்டம் வெடிக்குது. அதில் இந்த போராட்டத்தோட மைய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். பெரிய அளவுக்கு போராட்டம். எதுக்காக இந்த போராட்டம் அப்படின்னா, இதை தடை செய்யணும், இது உயர் ஜாதி மாணவர்களுக்கு எதிரானது அப்படின்றதுக்காக அந்த போராட்டம். எல்லா பல்கலைக்கழக மாணவர்கள், இந்தியா முழுக்க இருக்கிற பல்கலைக்கழக மாணவ அமைப்புகள் எல்லாமே டிவைட் ஆயிடுச்சு. இதுக்கு ஆதரவாகவும் இதுக்கு எதிராகவும் டிவைட் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு டிவைட் ஆயிருக்கு அப்படின்னா, பாரதிய ஜனதாவுடைய அந்த மாணவர் அமைப்புன்னு சொல்லப்படுகிற ஏபிவிபியே டிவைட் ஆகக்கூடிய அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. எல்லா மாணவ அமைப்பும் 2 குழுக்களாக பிரிஞ்சு ஆதரிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க, அந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு. அது தவிர ஏற்கனவே அதிகாரிகளாக இருந்தவங்க, முன்னாள் மாணவர்கள் எல்லாருமே போராட்டத்தில் வீதியில் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய போராட்டம். அதில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் நிறைய மாவட்ட தலைவர்கள், அதாவது பாரதிய ஜனதாவுடைய கிளை அமைப்புகள், விவசாய அமைப்புகள், மாணவர் அமைப்புகள், இப்படி பல அமைப்புகள் இருக்கு இல்லைங்களா, அந்த அமைப்புகளுடைய பொறுப்பாளர்கள்லாம் ரிசைன் பண்ணுறாங்க, ராஜினாமா பண்ணுறாங்க. என்ன சொல்லிட்டு ராஜினாமா பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன் வந்துச்சுன்னா எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மகனோ மகளோ நாளைக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கும்போது அவங்கள இந்த ரெகுலேஷன்ஸ் பாதிக்கும், அதாவது உயர் ஜாதி மாணவர்களை இந்த ரெகுலேஷன்ஸ் பாதிக்கும், அதனால் நாங்கள் இதை இப்போ தடை செஞ்சே ஆகணும், இது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டம் ஒரு 10 நாள் அந்த அளவுக்கு தான் நீடிச்சுது. அது கூட இருக்காது. ஆனால் அதுக்குள்ளார அந்த யூஜிசி ரெகுலேஷன்ஸ்க்கு உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருச்சு. இது மறு ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு அந்த ரெகுலேஷன்ஸ் வந்துருச்சு. தீர்ப்புக்கு பின்னாடி வரலாம்னு நினைக்கிறேன். பாஜக கட்சியை சார்ந்தவங்க தான் பெருமளவில் போராட்டம் நடத்துறதா சொல்றாங்க. அதுக்கு எதனா தரவு இருக்குதா? ஆமாம், இந்த போராட்டத்தை முக்கியமாக மைய புள்ளியில இருந்து நடத்தினதே பாரதிய ஜனதாவுடைய ஆதரவாளர்கள் தான், கட்சிக்காரங்க தான். அரசுக்கு எதிராகவே. ஆமாம், பாரதிய ஜனதா அரசுக்கு எதிராகவே இந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. பாரதிய ஜனதாவுடைய கட்சியில் இருக்கிறவங்களே முன்னின்று நடத்தியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பாரதிய ஜனதாவுடைய உத்தரப்பிரதேச மாவட்ட பொறுப்பாளர்கள், ஏபிவிபி பொறுப்பாளர்கள் அவங்களாம் ராஜினாமா எழுதி ரிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக ஒருத்தர் சொல்லியிருக்கிறது அந்த ராஜினாமா கடிதம் நிறையா பிரபலம் ஆயிடுச்சு இணையத்தில். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் பேர் ஷியாம் சுந்தர் திரிபாதி அப்படின்னு ஒருத்தர் பாரதிய ஜனதாவுடைய விவசாய பிரிவில் ஒரு மாவட்ட பொறுப்பில் இருக்கிறாரு. அவர் ரிசைன் பண்ணுறாரு. என்ன சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி உயர்ஜாதி மாணவர்களுக்கு எதிரான இந்த ரெகுலேஷன்ஸ் நாங்கள் அனுமதிச்சிட்டோம், இப்போ போராடாமல் நாங்கள் இதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா, நாளைக்கு எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலில் காலேஜில் போய் படிக்கும்பொழுது யாராவது ஒரு லோவர் காஸ்ட், அதாவது கீழ் ஜாதியிலிருந்து ஒரு மாணவனோ இல்லைனா ஒரு பெண்ணோ ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க,
லவ் பண்றேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றத எங்களுடைய பிள்ளைங்க வந்து மறுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க எங்களுக்கு எதிராக டிஸ்கிரிமினேட் பண்றாங்க, எங்களுக்கு எதிராக ஒடுக்குமுறையை அவங்க பயன்படுத்துறாங்கன்னா இதை தவறா பயன்படுத்திடுவாங்க. இதை தவறா பயன்படுத்துனாங்கன்னா எங்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலமே பாதிச்சிரும், நாங்க அனுமதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைன் பண்றாரு. அதே மாதிரி ஏபிவிபி காரங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பாரதிய ஜனதா வந்து எங்களுக்கான கட்சின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இப்ப அது எங்களுக்கான கட்சியானே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏபிவிபி காரங்க வந்து இதை உடனே நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசைன் பண்றாங்க. இப்படி இந்தியாவில் பல மாநிலங்கள்ல இந்த மாதிரியான ராஜினாமா நடக்குது. குறிப்பா டெல்லியில வந்து ஒரு பெரிய அளவுக்கு சலசலப்பாவது, எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஒன்றிய அமைச்சர்களே வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆகுது. இதுல குறிப்பா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது, பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர்கள் யாருமே இதை பத்தி தர்மேந்திரன் பிரதாப் வந்து பேசினாரு. அவர் ஒண்ணுமே சொல்ல, அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து தவறாக பயன்படுத்தப்படாது, கரெக்டா தான் அதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு அந்த ஒரு வரி தான் சொன்னாரு. ஆனா அந்த ஒரு வரிக்கும் வந்து யாரும் கட்டுப்படுறதா இல்லை. அந்த போராட்டம் எப்ப அடங்குனுச்சு அப்படின்னா, இந்த உச்சநீதிமன்றம் வந்து நிறுத்தி வச்ச பிறகுதான் இந்த போராட்டமே அடங்குனுச்சு. அவ்வளவு பெரிய அளவுக்கு பெரிய போராட்டமா வெடிச்சிருச்சு. அப்படி அந்த விதிமுறைகள், அதாவது பல்கலைக்கழக மானிய குழுவால் கொண்டு வரப்பட்ட அந்த விதிமுறைகள் அப்படி என்ன விஷயங்கள் இருக்குது, எது இவங்களை வந்து இவ்வளவு ஆத்திரமடைய வச்சிருக்குது, எது வந்து இவங்களை இவ்வளவு போராட வச்சிருக்கு? அதாவது இந்த போராட்டத்துடைய மைய புள்ளி அப்படின்னா ஒரு சொற்றொடர் தான். அந்த 2026 இந்த ஆண்டு கொண்டு வந்த அந்த ரெகுலேஷன்ஸ், புதிய விதிமுறைகள்ல ஒரு சொற்றொடர், அதுக்கு என்ன அப்படின்னா, காஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன், ஜாதி ரீதியிலான ஒடுக்குமுறை, அதற்கு எதிராக அதை ரெகுலேட் பண்றதுக்கான சரி பண்றதுக்கான விதிமுறைகள் தான் இது அப்படின்றதுல அந்த வார்த்தை வந்து எங்களுக்கு எதிரானது. என்ன ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நீங்க காஸ்ட் பேஸ்டு அப்படின்னு போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதிரான சொற்றொடர். அது அதாவது இயல்பிலேயே வந்து ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒடுக்குமுறை செய்யறவங்க, டிஸ்கிரிமினேட் செய்யறவங்க அப்படின்னு பொருள் தான் அதுல வருது. அந்த வார்த்தையை அனுமதிக்க முடியாது அப்படின்றதான் அவங்களுடைய மெயின் குற்றச்சாட்டு. ரெண்டாவது குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தவறா பயன்படுத்திப்பாங்க, ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வந்துடும், அதனால எங்களுடைய வாழ்க்கை பாதிக்கும், எங்க ஸ்டூடெண்ட்ஸோடைய வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய கட்சி நிர்வாகிகளே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை இங்க குறிப்பா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 2014 இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளா அவங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்களுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக பெரிய விவசாய போராட்டம் நடந்திருக்கு, இல்ல பெரிய அளவுக்கான மத கலவரங்கள் நடந்திருக்கு, நீட்டு பிரச்சனை இருக்கு, பல பிரச்சனை. ஆமா, பீஃப் வச்சு சாப்பிட்டதுனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு, மத சண்டைகள் இருக்கு, மணிப்பூரே பத்தி எறிஞ்சுது, இவ்வளவு பிரச்சனைகள்லாம் நடக்குது. எப்போதுமே வந்து பாரதிய ஜனதாவுடைய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் வந்து அந்த கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தினதே கிடையாது. அதாவது அரசாங்கம் கொண்டு வர திட்டங்களுக்கு எதிராக இன்னைக்குதான் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டத்தை சொந்த கட்சிக்கு எதிராகவே பாரதிய ஜனதா நிர்வாகிகள் நடத்தியிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அந்த பல்கலைக்கழக மானிய குழு கொண்டு வந்திருக்கிற விதிமுறைகள் உயர்ஜாதி மாணவர்களுக்கு எதிரானது அப்படின்றதான் அதுல குறிப்பா சொல்றாங்க. அதுக்கு இதுதான் அதோட மைய புள்ளி. யூஜிசி இப்போ எதுக்காக இந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான விதிமுறைகளை கொண்டு வந்திருக்குது, அதுல இருந்து தானே இதை புரிஞ்சிக்க முடியும், அது எதுன்னு சொல்ல முடியுமா? அதை நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2006 இருந்து இதோடைய தொடக்கமா நம்ம அதை எடுத்துக்க முடியும். ஏன்னா மண்டல் கமிஷனுடைய விதிமுறைகள் அது வந்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அப்படின்னு 2006 அது செய்யறாங்க. 2007 இருந்து அட்மிஷன்ஸ் வந்து ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் உயர்கல்வி நிறுவனங்கள்ல போறாங்க. அது வரைக்கும் உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லாமே ஐஐடி, ஐஎம், நீங்க பார்க்குற பெரிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய டாப் மோஸ்ட் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் எல்லாமே வந்து உயர்ஜாதி மாணவர்களுடைய கோட்டையா, உயர்ஜாதியினருடைய கோட்டையா தான், இரும்பு கோட்டையா இருந்துச்சு. அதை வந்து 2007 அந்த கதவை திறந்து ஓபிசி மாணவர்கள் வந்து உள்ள போகக்கூடிய வாய்ப்பு வந்து அதில் கிடைக்குது. அதற்கு பிறகு வந்து அதுல இருந்து படிப்படியா அந்த பிரச்சனைகள் என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது யாருன்னா நம்ம நிறைய பேருக்கு கனவு இருக்கும், நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா வந்து எப்படியாவது நம்ம பையனை ஐஐடியில் சேர்த்துடலாம், நம்ம பையனை ஐஏஎம்ல கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி 6வதுலேருந்து ட்ரெயின் பண்றாங்க. நம்ம ஊர்ல கொண்டு போய் 6வதுலேயே கொண்டு போய் ஒரு ஜேஇ கோச்சிங் சென்டர்ல போய் நம்ம பிள்ளைங்களை விடுறாங்க. காலையில விட்டுட்டு கூப்பிட்டு வராங்க, சாயங்காலம் விட்டுட்டு போய் கூப்பிட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு. அப்படி இருக்கக்கூடிய அந்த கனவு வந்து உள்ள போன பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அது தடுக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படின்ற உணர்வு நமக்கு வரும். ஏன்னா உள்ள போன பிறகு அவங்கெல்லாம் வந்து கோட்டா ஸ்டூடெண்ட்டு, ரிசர்வ்டு கேட்டகரி ஸ்டூடெண்ட்டு
அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கொச்சப்படுத்துறது, அவங்களை வந்து அடையாளம் சொல்லி கிளாஸ்லேயே ஓப்பன் கிளாஸ்லேயே வந்து நீ வந்து கோட்டால வந்த பையன் தானே, ஃபெலோஷிப், நீ வந்து இப்படி வந்தவன் தானே அப்படின்னு சொல்லி எல்லா மாணவர்களுக்கு முன்னாடியும் அப்படி தனிப்பட்ட முறையில் அடையாளப்படுத்தி ஒரு ஆசிரியர் சொல்றாரு அப்படின்னா அந்த மாணவனுடைய இது எப்படி இருக்கும்? ஒழுங்கா ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் செய்யல, இல்லை ஏதாவது ஒரு ரெக்கார்ட் நோட் எழுதலை அப்படின்னா அங்க இருக்க ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டி யாராவது நீ கோட்டால வந்தவன் தானே, உனக்கு இப்படிதான் இருக்கும், நீ இவ்வளவுதான் அவனுடைய தகுதி, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா அவனுடைய உணர்வு எப்படி இருக்கும் எல்லாருக்கும் முன்னாடியும்? இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து ஆசிரியர்கள் டிஸ்கிரிமினேட் பண்றது, சக மாணவர்கள் ஆசிரியரே பண்ணும்போது அப்ப சக மாணவர்கள் எப்படி வேணா கோட்டால வந்தவன் தான் அப்படின்ற அந்த பாகுபாடு சக மாணவர்களுக்குள்ளேயே இருக்கும். அது வந்து கேன்டீன்ல உணவு சாப்பிட்ற இடங்கள்ல, ஹாஸ்டல்ல, எல்லா இடங்கள்லையும், மெஸ்ல, இப்படி எல்லா இடங்கள்லையும் அந்த பாகுபாடு இருக்கும்பொழுது உள்ள போயிருக்கிற ஒரு பெரிய கனவோட நம்ம ஐஐடிக்குள்ள வந்துட்டோம், கஷ்டப்பட்டு படிச்சு உள்ள போறாங்க. உள்ள போன பிறகு இப்படி ஒரு ஒடுக்குமுறை அவங்க சந்திச்சிருக்க மாட்டாங்க. ஊர்ல இருக்கிற வரைக்கும் என்னன்னா இவங்க தான் ஆண்ட பரம்பரை, நான் வந்து வன்னியரு, நான் வந்து முக்குளத்தூர், நான் வந்து பெரிய கொங்கு, இதுவே எங்களுது தான், சமஸ்தானமே எங்களுது தான் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பின்புலத்துல இவங்க வளர்ந்துருப்பாங்க. ஆனா ரியல்ல உங்களுக்கு அந்த ஜாதியோட ஒடுக்குமுறை வந்து இந்த மாதிரி உயர்கல்வி நிறுவனங்கள்ல உள்ள போன பிறகுதான் நீங்க வந்து அங்க ஒண்ணுமே கிடையாது, நீங்க என்ன உங்களுடைய இது என்ன அப்படின்றது அங்க போன பிறகுதான் தெரியும். உண்மையிலேயே வந்து அவங்கள வந்து அங்க இருக்கிறவங்க வந்து ஒரு முக்கிய நிலையில வச்சு பார்ப்பாங்க, அப்படி இருக்கும். ஆமா, இப்படி கொச்சப்படுத்துவாங்கல்ல. நீங்க வந்து கோட்டா ஸ்டூடெண்ட் அப்படின்ற வார்த்தையை நீங்க சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓபிசியும் சொல்லுவாங்க, எஸ்சி மட்டும் கிடையாது, ஓபிசியும் சொல்லுவாங்க, சிஎஸ்டியும் சொல்லுவாங்க, ஓபிசியும் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரியான பேர் தான், நீ கோட்டாவில் வந்தவங்க தானே அப்படின்ற அந்த அந்த ஒரு மாதிரி ஏளனமா பேசுறது எப்படி இருக்கும்? அது வந்து உள்ள போய் ஃபேஸ் பண்ணும்போது அது மாதிரி ஆசிரியர்கள் எல்லாம் நீங்க வந்து டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா ஐஐடி, உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லாமே வந்து உயர் ஜாதியில் இருக்கக்கூடிய வந்த ஃபேக்கல்டிஸ், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் எல்லாம் அவங்க இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது முதல் முறையாக நீ கொண்டு போய் ஒரு கேம்பஸ்குள்ள விடும்போது அந்த ஒரு ஒரு இளம் உள்ள வந்து எவ்வளோ நொந்து போகும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா 2006 உள்ள வரவங்க வந்து அதற்கு பிறகு நிறைய சூசைட்ஸ் நடக்குது, தற்கொலைகள் நடக்குது, டிராப் அவுட்ஸ் நிறைய நடக்குது. இந்த டிராப் அவுட்ஸ்லாம், சூசைட்ஸ்லாம் எந்த கம்யூனிட்டிலேருந்து? இப்போ ஒரு நிறுவனத்தில் போகிறாங்க, அங்கே பிரச்சனை இருக்குது, அழுத்தம் இருக்குன்னா எல்லா மாணவர்களுக்கும் தானே இருக்கணும். ஆனால் இந்த டிராப் அவுட்ஸும் அதாவது பாதியிலே விட்டுட்டு வெளியேறதும் தற்கொலைகளும் குறிப்பாக ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டிஸ்குள்ளார இந்த மாணவர்களுக்குள்ள நிறைய நடக்குது அப்படின்றது தான் வந்து பெரிய பிரச்சனையாகுது. அதை ஒட்டி தான் வந்து 2012ஆம் ஆண்டில் ஒரு விதிமுறைகள் வருது, அப்போ ரெகுலேஷன்ஸ் வருது. அந்த ரெகுலேஷன்ஸ் வந்து பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஜாதிய ஒடுக்குமுறைகளை அட்ரஸ் பண்றதுக்கு, அதை தீர்க்கிறதுக்கு சில விதிமுறைகளை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அந்த விதிமுறைகள் வந்த பிறகும் 2012 வந்த பிறகும் அது ஒழுங்காக நடைமுறைப்படுத்தப்படல. எந்த பல்கலைக்கழகத்தையும் அதை வந்து யாரையும் சீரியஸாக எடுத்துக்கல. அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா அந்த தற்கொலைகள், அந்த டிராப் அவுட்ஸ் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்படி தொடரும் பொழுது 2016 ரோஹித் வெமுலா அவருடைய தற்கொலை வந்து ஹைதராபாத்தில் நடக்குது. அது வந்து ஒரு இந்தியா முழுக்க ஒரு பெரிய பரபரப்பை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து மாணவர்கள் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க, இப்படி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க அப்படின்ற புரிதலை வந்து பொது சமூகத்துக்கு அந்த தற்கொலை வந்து ஏற்படுத்தினுச்சு. அவருடைய அந்த தற்கொலை கடிதம் பெரிய அளவுக்கு, அதாவது உங்களுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு வேணா இருக்கலாம், ஆனா அந்த மதிப்பு வந்து உங்களுடைய அடையாளத்துக்குள்ளதான் அதை வந்து சுருக்க பாக்குறாங்க. அதுதான் உங்க ஆற்றல்ல இருந்தும் உங்க அறிவுல இருந்தும் உங்களை மதிப்பிடுறது கிடையாது, உங்க அடையாளத்தை தான் அவங்க மதிப்பிடுறாங்க அப்படின்ற வரிகள்லாம் அதுல இருக்கும். அந்த அளவுக்கு அந்த தற்கொலை கடிதம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு உணர்வு வந்து ஏற்படுத்தினுச்சு. அதற்கு பிறகு அதை தொடர்ந்து அடுத்த மரணம் வந்து பயல் தத்வி அப்படின்ற ஒரு பெண் மருத்துவர், பிஜி மருத்துவர், அவங்களுடைய சீனியர்ஸ் 3 பேர், சீனியர் டாக்டர்ஸ் 3 பேர் அவங்களை தொடர்ந்து ஒரு வருஷமா ஹராஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்றாங்க. இந்த 2 பேருடைய தற்கொலை வந்து அவங்க வேற கம்யூனிட்டி, இவங்க வந்து ட்ரைப், அந்த மாதிரி. அதுவும் அவங்க வந்து ரோஹித் வெமுலா வந்து எஸ்சி கம்யூனிட்டி, இவங்க பயல் வந்து எஸ்டி. அவங்க ஹராஸ் பண்ணதும் வந்து சாதி ரீதியா. ஆமா, 2மே ஜாதி ரீதியிலான ஒடுக்குமுறைகள். நான் சொன்னது எல்லாமே, இந்த நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, எல்லாமே ஜாதி ரீதியிலான பாகுபாடுகள் கேம்பஸஸ்குள்ளார நடக்கிறது. அப்படி நடக்கும்பொழுது அது வந்து அவங்க 2 பேருடைய அம்மா, ரோஹித் வெமுலாவுடைய அம்மாவும் பயல் அவங்களுடைய அம்மாவும் 2 பேருமே வந்து சுப்ரீம் கோர்ட்ல இந்த 2012 இருக்கிற ரெகுலேஷன்ஸ் வந்து போதுமானதா இல்லை, மாணவர்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க, அதனால மாணவர்களுக்கு இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்ற வகையில எங்களுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2019 சுப்ரீம் கோர்ட்ல மனு போடுறாங்க.
அந்த மனு 2019 இப்போ எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆன பிறகு இப்போ ஒரு புதிய விதிமுறைகளை பல்கலைக்கழக மானிய குழு யூஜிசி ரெகுலேஷன்ஸ் 2026 அப்படின்ற பேர்ல வெளியிடுறாங்க. அது வெளியிட்ட பிறகுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதுதான் அதோடைய பின்னணி. இப்போ இந்த கொண்டு வந்த இந்த விதிமுறைகள் இந்த பெட்டிஷன் போட்டாங்கல்ல, ரோஹித் வெல்மோட அம்மாவோ பாயலோட அம்மாவோ, அவங்க இதை பார்த்துருக்குறாங்களா? அவங்க இதை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவங்களுக்கு கேட்ட சரியான விஷயம் இதில் கிடைச்சதா அவங்க நம்புறாங்களா? இல்லை, ஆக்சுவலாக இப்போ வந்திருக்கிற 2026 ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதோடைய டிராஃப்ட், இதோடைய வரைவு அறிக்கை போன ஜனவரி பிப்ரவரியிலேயே அது வெளியே வந்துருச்சு. அப்பவே இதை பத்தியான கருத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நீதிமன்றத்திலேயே அவங்க அதுக்கு மனுவா போட்டிருக்காங்க. இப்போ வந்திருக்கிற 2026 ரெகுலேஷன்ஸ் நோட்டிஃபை ஆயிடுச்சு. இது வெளியிட்டு அதை இது பண்ணிட்டாங்க, அறிவிப்பு ஆணைய வந்துருச்சு. ஆனா இதோட டிராஃப்ட் 2025 போன ஜனவரி பிப்ரவரி டைம்ல வெளியே வந்த போது ரோஹித் வெமுலாவுடைய அம்மாவும் பயலுடைய அம்மாவும் அதை பத்தி கருத்து சொல்லியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்திலையும் அதற்கான மனுவும் போட்டிருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, இந்த கல்வி ரீதியிலாக மாணவருடைய நலத்துல, ஓபிசி எஸ்சி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோடைய நலத்துல அக்கறை கொண்ட பல பேரும் இது மேல கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த டிராஃப்ட் மேல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2012 ரெகுலேஷன்ஸ்ல இருக்கிற நிறைய விஷயங்கள் நீர்த்து போகிற மாதிரி 2026 ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படின்ற அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க. அதுல என்ன குறிப்பா அவங்க சொல்றாங்க அப்படின்னா, 2012 இந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன்னா என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, கிளாஸ்ல இப்படி ஜாதி பேரை சொல்லி கூப்பிடுறது, ஏன்னா நீ கோட்டாலேருந்து வந்த, ரிசர்வ் கேட்டகரியிலேருந்து நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்றது, அது மாதிரி ரெக்கார்ட் நோட்டு சைன் வாங்குறது அன்னெசரியா காத்திருக்க வைக்கிறது, இல்லைன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, இன்னொருத்தவனுக்கு டிஸ்கிரிமினேட் அது மாதிரி பண்றது, ஏற்றத்தாழ்வு காட்டுறது, இந்த மாதிரி ஒன்னொன்னையும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஹராஸ்மெண்ட்டு, ராகிங், அன்ஃபேவரபிள் ட்ரீட்மெண்ட், இது மாதிரியான சில சொற்றொடர்கள், என்ன மாதிரியான ஒடுக்குமுறைகள்லாம் கேம்பஸில் நடக்கும் அப்படின்றத அவங்க அழகாக கிளியராக டிஃபைன் பண்ணி 2012 இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்திருக்கிற இதில் வெறுமனே டிஸ்கிரிமினேஷன், காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு தான் இருக்கு. அதுக்குள்ளார விரிவான விளக்கம் இல்லை. இது ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் அவங்க லெவலில் அதை விளக்கம் அளிச்சுப்பாங்க. இது டைலூட் ஆகிறதுக்கான விஷயம் அப்படின்றது ஒரு கருத்து. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, 2012 அப்போ வந்திருக்க ரெகுலேஷன்ஸ் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான ஒடுக்குமுறைக்கு எதிரான விஷயங்கள், தீர்வுகளை மட்டும்தான் அந்த ரெகுலேஷன் சொல்லுது. அது மாதிரி 2025 வந்த டிராஃப்ட்லயும் ஓபிசி மாணவர்கள் இன்க்ளூட் பண்ணல. அதுக்கும் இவங்க ரோஹித் வெமுலாவுடைய அம்மாவும் பயலுடைய அம்மாவும் போட்ட பெட்டிஷன்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எஸ்சி எஸ்டி மாணவர்கள் மட்டும் கேம்பஸ்ல பாதிக்கப்படல, அதே மாதிரி ஆசிரியர்கள் அவங்களையும் நீங்க இதில் சேர்க்கணும். ஓபிசி ஸ்டூடெண்ட்டும் பாதிக்கப்படுறாங்க, ஆசிரியர்களும் இதனால பாதிக்கப்படுறாங்க, அவங்களையும் இந்த வரம்புக்குள்ளார, இந்த ரெகுலேஷன்ஸ்குள்ளார கொண்டு சேர்த்து அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் 2012க்கும் வந்திருக்க டிராஃப்ட்டுக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி போன ஆண்டே அவங்க சுட்டி காட்டினாங்க. அதற்கு பிறகு இப்போ வந்திருக்கிற இந்த புதிய 2026 ரெகுலேஷன்ஸ்ல ஓபிசி ஸ்டூடெண்ட்டை அதில் இணைச்சிருக்காங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க. 2012 ரெகுலேஷன்ல அட்மிஷன் போதே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது நீங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருந்துட்டு நீங்க அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்க அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்றதுல, அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்றதுல சில முரண்பாடுகள், இல்லைன்னா சில ஃபேவரட்டிசம் காட்டுறது, அது மாதிரி அவங்க டிகிரியை கொடுக்கறதுல இழுத்தடிக்கிறது, நீங்க சில சர்டிபிகேட் கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா காலேஜ்லாம் யூனிவர்சிட்டிலாம், அந்த சர்டிபிகேட் திருப்பி கேட்கும் பொழுது கொடுக்காம இழுத்தடிக்கிறது, அது மாதிரி கூடுதலா பணம் கேட்கறது, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் அட்மிஷன் போதே நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது அதுல இருந்துச்சு 2012. ஸோ இப்போ அந்த அட்மிஷனை பத்தி இதுல எதுவுமே பேசல. அட்மிஷன் போது நடக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் பத்தி பேசாம கேம்பஸ் உள்ள வந்த பிறகு, மாணவனா ஆன பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் இப்ப இருக்கிறது அட்ரஸ் பண்ணுது. அதனால அந்த பிரச்சனையிலையும் கவனம் செலுத்தணும். அது மாதிரி இன்னொரு குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபெலோஷிப் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபெலோஷிப் கொடுப்பாங்க. அவங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு உதவித்தொகை மாதிரி அவங்க படிக்கும்பொழுது, இப்ப இந்த ரோஹித் வெமுலா இறந்தார் இல்லைங்களா சூசைட் பண்ணிக்கிட்டு, அப்பவும் அவருடைய ஃபெலோஷிப்பும் நிறுத்தப்பட்டாங்க. அந்த விசி நிறுத்திட்டாரு. அந்த மாதிரியான சிக்கல் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டுக்கு வரும். இப்போ ஃபெலோஷிப்பை பத்தியும் நீங்க அதை தெளிவா சொல்லுங்க. இப்படின்னு 2012க்கும் இதுக்குமான வித்தியாசங்கள் இதெல்லாமே நிறைய சுட்டி காட்டி பல பேர் கருத்து தெரிவிச்சாங்க. அதற்கு பிறகுதான் இந்த 2026 ரெகுலேஷன்ஸ் வெளிவந்திருக்கு.
ஓகே, இப்போ இந்த 2026 விதிமுறைகள் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் களையறதுக்கு ஏற்புடைய மாதிரி இருக்குதா, இல்ல இதுலயும் கோளாறு இருக்குதா? இது எப்படி இந்த ரெகுலேஷன் எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா அடிப்படையா ஒரு கேள்வி வருது எல்லாருக்கும். பாஜக அரசாங்கம் வந்து எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களோட நலன் சார்ந்து ஒரு செயல்முறை எப்படி வந்து பாஜக அரசின் கீழே இருக்கிற ஒரு நிறுவனம் எப்படி கொண்டு வருது? ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்குல்ல. அப்போ அவங்க கொண்டு வந்த திட்டமே அது முழுமையா இருக்கா இல்லையான்ற ஒரு கொஸ்டின் எல்லாரும் இயல்பா வருது. அது அந்த வகையில பார்த்தா இது 2026 எப்படி இருக்கு? இல்ல, இந்த இப்போ புதுசா வந்திருக்கிறது வந்து அதாவது இந்த அளவுக்காச்சும் வந்திருக்கு, இதையாச்சும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு ஆதரவான போராட்டங்கள் கூட இப்போ வட இந்தியால எப்படி அதுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்துச்சோ இதை நடைமுறைப்படுத்துங்க. இந்த 26 கோர்ட் வந்து இது ஸ்டே பண்ண பிறகு அதை இது பண்ணணும். கோர்ட் ஸ்டே பண்ண பிறகு இதுக்கு ஆதரவான போராட்டங்கள் வந்து இது நடைமுறைப்படுத்த சொல்லி போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுல நிறைய போதாமைகள் இருக்கு அப்படின்றத நிறைய பேர் சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. அதுல என்னென்ன குறிப்பா சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா, அது வந்து நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட அவரு இதை வரவேற்று ஒரு ட்வீட் போட்டுட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு குறிப்பா அப்படின்னா, வெறும் ஜாதி ரீதியிலான ஒடுக்குமுறைகள் அப்படின்றதுக்கான தீர்வு மட்டும் இல்லாம இதுல நிறைய கேட்டகரியை சேர்க்கிறாங்க. என்னென்ன சேர்க்கிறாங்க அப்படின்னா, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, அது இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கான டிஸ்கிரிமினேஷன் அதையும் இதில் சேர்க்கிறாங்க. ஜெண்டர் ரீதியாக, அதாவது பாலின ரீதியாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒடுக்குமுறைகள் அதையும் இதில் சேர்க்குறாங்க. அதே மாதிரி மத ரீதியாக இல்லை மற்ற கேட்டகரி என்னென்ன டிஸ்கிரிமினேஷன் இருக்கோ எல்லாத்தையும் இதில் வந்து அவங்க ஒன்றா சேர்க்கும் பொழுது ஜாதி ரீதியிலான பிரச்சனைக்கு ஃபோக்கஸ் இல்லாமல் போயிடும். இது வந்து டைல்யூட் பண்ற இந்த பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை தானே மாற்றுத்திறனாளி பிரச்சனையோ இல்ல ஜெண்டர் எல்லா பிரச்சனையுமே வந்து தீர்வு காணக்கூடிய பிரச்சனை தான். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இந்த ஆக்ட் இவங்க கேட்டிருக்க ரெகுலேஷன் வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு ஜாதி ரீதியிலான ஒடுக்குமுறைகள் ஒரு நிறுவன ரீதியான ஒடுக்குமுறைகள் நடந்துகிட்டு இருக்கு, அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க போய் கேட்குறாங்க. அப்போ இதுக்கான தீர்வை வந்து அவங்க கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து ஜெண்டர் ரீதியாக, அதாவது ஆண் பெண் அதோட இதை சேர்க்கறதுனால என்ன பிரச்சனை வந்துட போகுது, என்ன விளைவு வந்து அது சேர்க்கறது போது என்ன ஆகுதுன்னா, இதுல ஒரு கமிட்டி போடுறாங்க இதை பத்தி விசாரிக்கிறதுக்காக. அப்போ இதுக்கான ஜாதி ரீதியிலான பிரச்சனைகளை யாரெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க, இதுல யாரா இருக்காங்க, சோசியல் ஆக்டிவிஸ்ட்லாம் இருப்பாங்க, இதுல புரிதல் கொண்டவங்க இருப்பாங்க, அவங்களே இந்த கமிட்டியில போட்டாங்கன்னா அதற்கு தீர்வு வந்து அவங்களால சொல்ல முடியும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு சட்ட ரீதியான தீர்வு இல்ல மற்ற உதவிகள் அவங்களால இந்த குழுவில் இருக்கிறவங்க செய்ய முடியும். ஆனா நீங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து மெர்ஜி பண்ணும்போது இப்ப பெண்களுக்கு நீங்க தனி குழு போட்டு அதுல முழுக்க நீங்க பெண்களா வைங்க, கமிட்டி மாதிரி அப்படி ஒரு கமிட்டி வச்சீங்கன்னா எந்த டிஸ்கிரிமினேஷன் நடக்கும்போது அந்த தீர்வு காணக்கூடிய விசாரிக்கக்கூடிய குழுவில் வந்து பெண்களை கொண்ட ஒரு குழு வைக்கலாம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த பிரச்சனையில யாரெல்லாம் எக்ஸ்பர்ட் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்னென்ன சட்ட விதிகள் இருக்கு, என்னென்ன மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, என்னென்ன மாதிரி வசதிகள் எங்கெங்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், அதுல விஷயம் தெரிஞ்சவங்க இருப்பாங்களா, அவங்களே கொண்ட ஒரு குழு வச்சீங்கன்னா அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். எல்லாத்தையும் நீங்க கொண்டு வந்து மெர்ஜ் பண்ணீங்கன்னா எந்த ஒரு குழுவுக்குமே வந்து தீர்வு கிடைக்காம போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எல்லாத்தையும் டைலூட் பண்ற வேலை தான் இந்த ரெகுலேஷன், புது ரெகுலேஷன் அப்படின்றது ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. என்னென்ன வகையில டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஜெண்டர், மாற்றுத்திறனாளிகள், இதுல வந்து இடபிள்யூஎஸும் வந்து இதுல உள்ள கொண்டு வந்து சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இதுல அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த டிஸ்கிரிமினேஷன் இதுக்குள்ள சொல்றாங்க. அப்படின்னா இது மாதிரியான நடவடிக்கைகள் வந்து இதை நிறுத்து போகிறதுக்கான வழிகள் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது வர கம்ப்ளைண்ட், அந்த பிரச்சனையோட வீரியம், இது எல்லாத்தையும் நீர்த்து போக செஞ்சு வச்சிரும் இதுக்குள்ள இருந்தா. ஆமா, எந்த ஒரு பிரிவுக்குமே இதுல தீர்வு கிடைக்காம போகக்கூடிய சூழ்நிலை இதுல வந்துடும் அப்படின்றதான் வந்து இது போதாதுன்னு சொல்லக்கூடியவங்களோட வைக்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. ஓகே, இதை சரி பண்றதுக்காக இவங்க சில குழுக்கள் அமைக்கணும்ன்றாங்க, அந்த குழுக்கு இவங்க பொறுப்பாளர் இருக்கணும்ன்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் அந்த நிறுவனத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் அதெல்லாம் இருக்கிற பொறுப்புல இருக்கிறவங்களா வராங்க. இது வந்து அந்த பிரச்சனை தீக்குமா? யாரெல்லாம் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? ஒரு கம்ப்ளைண்ட் நான் கொடுத்தேன்னா இந்த விதிமுறைப்படி அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? ஆக்சுவலா அதில் வந்து 3 விஷயம் சொல்றாங்க. புது ரெகுலேஷன்ஸ் படி அந்த ஜாதி ரீதியிலான ஒடுக்குமுறைகளுக்கு தீர்வா வந்து 3 விஷயங்களை அவங்க சொல்றாங்க. முதல் விஷயம் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர், ஒரு சம வாய்ப்பு மையம் அப்படின்னு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒவ்வொரு கேம்பஸ்லையும் காலேஜ்லையும் அதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல மெம்பர்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்றாங்க. அந்த சென்டரோட வேலை என்ன அப்படின்னா, அவங்க வந்து காலேஜுக்குள்ளார ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு இந்த பின்னணியிலேருந்து வரவங்க, இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள்லேருந்து வரக்கூடியவங்கள மாணவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு லீகல் உதவிகள் வேணும்னு அதை செய்கிறது, இல்லை வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் கவுன்சிலிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை வருஷப்படுத்தியிருக்காங்க. அதோடு சேர்ந்து இந்த மாணவர்களுக்கு ஏதாவது
ஜாதி ரீதியிலான பிரச்சனைகள் வந்து கேம்பஸ்ல நடக்குது அப்படின்னா அதை கம்ப்ளைண்ட்டை அவங்க வந்து வாங்கிக்கலாம். அந்த மாணவனுடைய அடையாளத்தை வந்து அந்த மாணவர் விரும்பல அப்படின்னா அவங்க வந்து அதை வெளியிட வேண்டிய அவசியம் கிடையாது, அதை மறைச்சி ரகசியமா வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த சென்டர் செய்ய வேண்டிய வேலை. அதுக்கு அடுத்து இன்னொன்று சொல்றாங்க, ஈக்விட்டி கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழுவில் சில மெம்பர்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்கணும்னு சொல்லி அதில் வரிசைப்படுத்துறாங்க. அந்த குழுவுக்கு தலைவராக யார் இருக்கணும் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியோடைய விசியா இருக்கலாம். அதாவது அந்த உயர்கல்வி நிறுவனத்துடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவர் தான் அந்த குழுவுக்கும் இப்போ காலேஜா இருக்க முடியும். காலேஜா இருந்தா பிரின்சிபல் அந்த மாதிரி. ஆமா, யூனிவர்சிட்டியா இருந்தாங்கன்னா விசி தான் அதோடைய அந்த குழுவுடைய தலைவராக இருப்பாரு அப்படின்னு வருது. அப்ப இங்கதான் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா இந்த குழுவில் வந்து எல்லா இப்போ ஏற்கனவே யாரெல்லாம் டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளாவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், இது எல்லாருடைய ரெப்ரஸன்டேஷனும் இந்த கமிட்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விதி சொல்லுது. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஏற்கனவே கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க, அந்த சென்டர் வந்து கம்ப்ளைண்ட் வாங்குது அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்த 24 மணி நேரத்தில் இந்த கமிட்டி கூடணும். இந்த கமிட்டி கூடி அந்த இதை பற்றி விவாதிச்சு ஒரு விசாரணையை வந்து அவங்க தொடங்கணும். விசாரணை வந்து 15 நாட்கள் அவங்க வந்து விசாரிக்கலாம். விசாரிச்சுட்டு அந்த விசாரணையுடைய முடிவில் அவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து 7 நாள், வித்தின் 7 டேஸில் அவங்க ஆக்ஷன் எடுத்துருக்கணும். இது வந்து சட்ட வரம்புக்குள்ள வரக்கூடிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து அதுக்குரிய போலீஸ் சட்ட நடவடிக்கைகளை அவங்க மேற்கொள்ளணும். இதெல்லாம் வந்து அவங்க அந்த விதியில சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லா யூனிவர்சிட்டிலையுமே இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டிலையுமே கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே வந்து உயர் ஜாதியினர் தான் தலைமை பொறுப்பில் இருக்காங்க, வைஸ் சான்சலராக இருக்காங்க. இப்போ அவங்க தலைமையிலேயே வந்து ஒரு குழு அமைக்கிறீங்க அப்படின்னா அவங்கள்ட்டே ஒரு புகார் போகுது, ஜாதி ரீதியிலான ஒரு ஒடுக்குமுறை இருக்குது அப்படின்னு சொல்லி புகார் போகுதுன்னா நம்மளுடைய நிறுவனத்தை கெட்ட பேர் வந்துடுமே அப்படின்ற பேரில், இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு ஆளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற பேரில் அவங்க வந்து அதை சப்ரஸ் பண்ண முடியும், அதை வந்து அவங்க மறைக்க முடியும், இல்லை அவங்க திரிக்க முடியும், அவங்களால என்ன வேணால் பண்ண முடியும். அதனால ஒரே நிறுவனத்துல ஏற்கனவே ரோஹித் வெமுலா கேஸும் அதானே, ரோஹித் வெமுலா கேஸ்ல விசி மேல தான் அலிகேஷன். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையில அவரே நீங்க தலைவரா கொண்ட ஒரு கமிட்டியை நீங்க போட்டீங்கன்னா எந்த மாணவனுக்கு வந்து அதுல தீர்வு கிடைக்கும்? தீர்வு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு அப்படின்றது இந்த கமிட்டியில ஒண்ணு. மூணாவது வந்து ஒரு ஸ்குவாடு அமைக்கணும்ன்றாங்க. அந்த ஸ்குவாடு வந்து எல்லா இடத்துலயும் இருக்கணும். கேம்பஸ் போய் அங்கங்க சுத்தி பார்த்து எங்கெங்கெல்லாம் வந்து பாகுபாடுகள் நடக்கக்கூடிய இடங்கள் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான தீர்வுகளை செய்யணும். இந்த 3 தான் அவங்க தீர்வாக சொல்றாங்க. இப்போ இந்த 3லையுமே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள், பற்றாக்குறைகள்லாம் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டும் எழுந்துகிட்டு இருக்கு. இந்த விதிமுறைகள் வந்து இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா பல்கலைக்கழகம், எல்லா கல்லூரி, எல்லா உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும் சொல்லப்படுது. ஆனா இது வந்து ஐஐடி, ஐஎம்எம், மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி காலேஜுங்களுக்கு பொருந்துமா? இது எப்படி? இல்லை, அதாவது இதுல என்ன சிக்கல் அப்படின்னா 2026 ரெகுலேஷன்ஸ், இப்போ வெளிவந்திருக்கிற ரெகுலேஷன்ஸ் வந்து என்ன சொற்றொடர்கள் அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு அவங்க சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், இந்த மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்கள்ல தான் இந்த விதிமுறைகள் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு அந்த விதிப்படி சொல்றாங்க. அப்படின்னா இதுல இருந்து ஐஐடி, ஐஐஎம், அது மாதிரி வந்து லா யூனிவர்சிட்டிஸ், சட்ட பல்கலைக்கழகங்கள், பார் கவுன்சில் கீழே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், அதே மாதிரி மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அதுக்கு கீழே வரக்கூடியது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அப்படின்ற இந்த மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து இது பொருந்தாது. இது வந்து நானா சொல்ற கருத்து கிடையாது. இது வந்து ஏற்கனவே இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கிற ஜாதிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஆராயறதுக்காக ஒரு குழு அமைச்சாங்க. அது வந்து தோரட் குழு அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான இந்த ஒடுக்குமுறைகளை வெளியே கொண்டு வந்த அந்த குழு. அந்த குழுவில் தலைவராக இருந்த தோரட் வந்து அவரே சொல்றாரு, இது வந்து ஐஐடி, ஐஎம்ஸ் இது மாதிரியான நிறுவனங்களுக்கு இது பொருந்தக்கூடிய அளவில் இல்லை அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அதில் என்ன விஷயம் அப்படின்னா குறிப்பாக ஐஐடி, ஐஐஎம் போன்ற நிறுவனங்களுக்கு தான் இது தேவை. ஏன்னா 2014 இருந்து 2021 வரைக்கும் இந்த ஆண்டுல மட்டுமே 122 மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி புள்ளி விவரம் சொல்லுது. மரணங்கள்னா மாணவர்களுடைய தற்கொலைகள் இந்த கேம்பஸில் நடந்தது. இதுல பெரும்பாலான மரணங்கள் வந்து ஐஐடி மாதிரியான நிறுவனங்கள், டிராப் அவுட்டும் வந்து இந்த மாதிரி ஐஐடி, ஐஎம் இந்த மாதிரியான ஒரு உயர்கல்வி நிறுவனங்கள்ல நடந்திருக்கு அப்படின்றதான் இதுல இருக்கிற முக்கியமான பிரச்சனை. அப்படி இருக்கும்பொழுது இந்த வந்திருக்கக்கூடிய விதிமுறைகள் வந்து இந்த ஐஐடி, ஐஏஎம்க்குலாம் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அநீதி அந்த உள்ள போற மாணவர்களுக்கு. அவங்க வந்து என்னன்னா உள்ள போற மாணவர்கள் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்படிதான் அவங்க கேம்பஸ்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மாணவருடைய உள்ளத்தையும் நம்ம நினைச்சு பார்க்கணும். இந்த 2026 யூஜிசியோட விதிமுறைகள்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறத நீங்க குறிப்பிடுறீங்க. இதே நேரத்தில் சைமல்டேனியஸா 2025 வந்து ஜனவரி தொடக்கத்திலே வந்து ரோஹித் வெமுலா ஆக்ட்
அப்படின்னு ஒரு ஆக்டை வந்து கர்நாடகா கவர்மெண்ட் கொண்டு வரதா இருந்தது. தெலுங்கானா கவர்மெண்ட்டும் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறோம். அப்போது இந்த ஆக்டுக்கும் இந்த ரெகுலேஷனுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? இது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ரோஹித் வெமுலா ஆக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இறந்து போன அந்த மாணவருடைய பெயர்லேயே வந்து ஒரு ஆக்ட், இந்த மாதிரியான ஜாதி ரீதியிலான ஒடுக்குமுறைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம் கர்நாடகாவிலையும் தெலுங்கானாலையும் இந்த மாதிரியான ஒரு சட்டம் வரணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தலைவர், எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய உந்துதலின் அதில் அவருடைய இன்ட்ரெஸ்ட்ல இந்த 2 ஆக்டும் வந்து டிராஃப்ட் செய்யப்பட்டு இருக்கு. அது வந்து இறுதி கட்டத்தை வந்து எட்டிடுச்சு. இன்னும் விரைவில் வந்து அதை தாக்கல் செய்யப்படும் இந்த 2 மசோதாவும் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, அது ஆக்ட், அது வந்து சட்டம். அது வந்து அந்த மாநிலத்துக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா உயர்கல்வி நிறுவனங்களையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் போது அதை அட்ரஸ் பண்ணக்கூடிய வகையில் அதில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது அது முழுமையாக வெளியே வரும்போது தான் நமக்கு தெரியும். அது வந்து ஒரு சட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு அந்த வேல்யூ கொண்ட ஒரு ஆக்டா அது வெளியே வருது. அதே மாதிரி தெலுங்கானாலையும் வெளியே வர இருக்கு. இது வந்து யூஜிசின்ற அந்த ஒரு அமைப்பு, ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிற ஒரு ரெகுலேஷன். இதுதான் அந்த 2க்குமான வித்தியாசம். இது இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, அந்த ஆக்ட் வர்றதுக்குள்ளாரையே வந்து இதை செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு அந்த உந்துதலின் பேர்லயும் கூட இந்த பொலிட்டிக்கலா இதுல நம்ம மைலேஜ் எடுத்துடணும் அப்படின்ற ஒரு பார்வை இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரோஹித் வெமுலா ஆக்ட் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து காங்கிரஸுக்கான பெயராயிடும். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம யூஜிசி ரெகுலேஷன்ஸை வந்து வெளியிட்டோம்னா பாரதிய ஜனதா வந்து அதை பிரச்சனையை டேக்கிள் பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு பேர் பாரதிய ஜனதாவுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சு இதை செஞ்சதா சொல்றாங்க. ஆனா இதுல அப்படி செஞ்சிருந்தா அதுல வந்து இவங்க உள்ள மாட்டிக்கிட்டு இப்போ முடிச்சிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா. முதல் முறையா வந்து பாஜக எதிராக உயர் உறுப்பு சார்ந்த நபர்கள், மக்கள் இல்ல மாணவர்கள் இப்படி பெரிய அளவுல போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்களே, இது எந்த அளவியான அரசியல் ரீதியான ஒரு பாதிப்பு வந்து பாஜக ஏற்படுத்தும்? இது எப்படி எடுத்துக்கலாம்? அதாவதுங்க, பாரதிய ஜனதா கட்சி அப்படின்றது வந்து பொதுவாக அது வந்து உயர் ஜாதியினருக்கான கட்சி அப்படின்ற அடையாளம் தான் அதுக்கு எப்போதுமே இருந்துச்சு. அது வந்து மண்டல குழு பரிந்துரை வந்த போதும் சரி, அதற்கு பிறகும் சரி, அது வந்து உயர் ஜாதியினருடைய செல்வாக்கு பெற்ற கட்சியா, ஆதரவு பெற்ற கட்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் சமீப காலமாக அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, எஸ்சி எஸ்டி மக்களை வந்து அதை உள்ள கொண்டு வர்றது, ஓபிசி மக்களை உள்ள கொண்டு வர்றது, இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட இந்த மாதிரியான மக்கள்ல வந்து இன்னும் அந்த சமூகங்களில் இருக்க மக்களை நேரடியாக கொண்டு வருவாங்க. இல்லைன்னா அந்த சமூகங்களில் எந்தெந்த கட்சியெல்லாம் உருவாகி இருக்கோ அந்த கட்சி தலைவர்களை வந்து அவங்க கட்சிக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. இதை வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு நெருக்கடி உருவாகுது. ஒன்று வந்து அவங்க உயர் ஜாதியினுடைய நலனையும் பாதுகாத்து அதையும் அவங்க மெயின்டைன் பண்ணணும். இன்னொன்று வந்து இது மாதிரி ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுடைய நலனையும் பாதுகாத்து அதையும் அவங்க கொண்டு போகணும். இப்போ இது 2 குதிரையில் அவங்க சவாரி செய்கிற நிலைமை அவங்களுக்கு ஏற்படுது. இந்த ரெகுலேஷனுக்கு எதிராக நடந்திருக்கிற போராட்டம், இந்த போராட்டம் வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை, அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அவங்க இனிமேல் 2 குதிரையில் அவங்களால சவாரி செய்ய முடியாது அப்படின்னு நிலைமை வந்த உடனே அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வந்து உயர் ஜாதியினர் பக்கமும் போயிட்டாங்க. அது எப்படி தெரியுது அப்படின்னா, யூஜிசி வந்து இந்த மனுவெல்லாம் போட்டாங்க இல்லைங்களா, இந்த ரெகுலேஷன்ஸ்க்கு எதிரான சுப்ரீம் கோர்ட்ல மனு போடுறாங்க. அந்த மனு போட்டவங்க எல்லாமே வந்து உயர் ஜாதியினர். அந்த மனு போட்டுட்டு அந்த மனுவுக்கு எதிராக யூஜிசி வந்து ரெகுலேஷன் சரிதான், நாங்கள் கொண்டு வந்திருக்கு சரிதான் வாதாடி இருக்கணும். எல்லாருமே இப்படிதானே வாதாடுவாங்க. ஆனா அந்த யூஜிசியோட வழக்கறிஞர் வந்து அதுக்கான எதிர்வாதமே வந்து வைக்கல. அப்போ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து இதை தடை செய்யறதுக்காக வழிவிட்ட மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுத்தி உயர் ஜாதியினருடைய பக்கம் பாரதிய ஜனதா போயிடுச்சு. இப்போ வந்து ரோட்ல ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிரிராஜ் சிங் அப்படின்னு ஒரு ஒன்றிய அமைச்சர், அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டார். இந்த உச்சநீதிமன்றம் வந்து தடை செஞ்ச உடனே அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டு டெலீட் பண்ணிட்டாரு. டெலீட் பண்ணிட்டு புது ட்வீட் போடுறாரு. என்ன ட்வீட்? அது என்ன ட்வீட் அப்படின்னா, சனாதன தர்மத்துக்கு எதிரான இந்த ரெகுலேஷன்ஸ் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது வந்து மகிழ்ச்சி, உச்சநீதிமன்றத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறாரு. மைண்ட் வாய்ஸ் தெரிஞ்சு சத்தமா பேசுறாரு. சனாதன தர்மம் அப்படின்னா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, எல்லா மக்களுக்குமானதுதான் இந்து வாழ்வியல் முறை, இந்து வாழ்வியல் முறை தான் வந்து சனாதன தர்மம், எல்லா மக்களுக்குமானதுதான் வந்து சனாதன தர்மம் அப்படின்னு இது வரைக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர் என்ன விளக்கம் கொடுத்துட்டாருன்னா, சனாதன தர்மத்துக்கே இது வந்து எதிரானது, சனாதன வேல்யூஸ்க்கு இது எதிரானதுதான் இந்த ரெகுலேஷன்ஸ். அதாவது சாதி முறையா ஒடுக்குமுறை நடத்துறது தான் சனாதன தர்மம். அப்ப சொல்றேன்னா, ஜாதி ரீதியில மனம் புழுங்கிட்டு இருக்கிற, கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு வந்து ஒரு விடிவு ஏற்படுத்துறதுக்காக, ஒரு இந்து மாணவர்களுக்கு விடிவு ஏற்படுத்துறதுக்காக ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. அதை போட்டு தடை பண்ண உடனே சனாதன தர்மத்துக்கு ஏற்பட்ட
ஆபத்து வந்து இதுல இதாயிடுச்சு, அதான். நீங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரு ஒரு அந்த அர்த்தத்துல ஒரு ட்வீட் போடுறாரு. அப்படின்னா சனாதன தர்மம் அப்படின்னா என்னன்றத அவரு விளக்கிட்டாரு. அதை டெலீட் பண்ணிட்டு புது ட்வீட் போட்டாரு, அது இல்லாம அந்த வார்த்தை இல்லாம. ஆனா இதுதான் அவருடைய உண்மையான அர்த்தம். அதை அவர் சொல்றாரு. அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவில் வட மாநிலங்களையும் சரி எங்கேயும் சரி பாரதிய ஜனதா வந்து இப்போ ஓபிசி மக்களுடைய SC/ST மக்களுடைய ஆதரவை பெறணும் அப்படின்னா இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். இப்போ இது வரைக்கும் பாரதிய ஜனதாவுடைய மூத்த தலைவர்கள் யாருமே வந்து இந்த பிரச்சனையை பத்தி வாய் திறக்கவே இல்லை. ஏன்னா வந்து உயர் ஜாதியினுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிடுவோம், அதை பத்தி நம்ம ஏதாவது பேசினா அவங்களுக்கே அதுக்கு ஆதரவா பேசினா இவங்க கோச்சிப்பாங்க, இவங்களுக்கு ஆதரவா பேசினா அவங்க கோச்சிப்பாங்க, அதனால நம்ம அமைதியா இருந்துருவோம் அப்படின்னு நம்ம விஜய் அமைதியா இருக்காருல இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை இல்லை, அது மாதிரி நம்ம அமைதியா இருந்தோம். எல்லாத்துலயும் தான் அமைதியா இருக்கு விஜய் எல்லாத்துலயும் தான் அமைதியா இருக்காரு. அது மாதிரி வந்து பாரதிய ஜனதா தலைவர்கள் வந்து இந்த விஷயத்துல வந்து அமைதியாகிட்டாங்க. இதுதான் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி. இது இன்னொரு குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்து நடத்தினாங்க இல்லைங்களா, இந்த போராட்டங்கள்லாம் வந்து கேம்பஸ்ல நடக்குது, வெளியில் நடக்குது. இதெல்லாம் யார் முன்னின்று செய்றாங்க அப்படின்னா, பிஜேபி வந்து EWS அப்படின்னு சொல்லி ஒரு உயர் ஜாதியினருக்கான உயர் ஜாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ஒரு 10% அவங்க கொண்டு வந்தாங்க. அதாவது ஏற்கனவே இடஒதுக்கீடுன்றது 50% தாண்டக்கூடாது அப்படின்னு இவங்க தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. 50% வந்து மீறி இடஒதுக்கீடு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த EWS வரும்போது 10% கொண்டு வராங்க. அப்போ 50% தாண்டிடுச்சு. அது ஏன் தாண்டிச்சு அப்படின்னு அவங்க யாருமே அதை எடுத்து அப்போ போராடலை, அப்போ கேள்வி கேட்கல. ஆனால் இந்த பிரச்சனை வந்த உடனே அந்த EWS மாணவர்கள் எல்லாமே ரோட்ல வந்து போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு உயர் ஜாதி அவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய உயர் ஜாதி அமைப்புகள் எல்லாமே வந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான போராட்டங்கள் டெல்லியில யூபியில பாரதிய ஜனதாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி, அதாவது இது வந்து ஒரு புதிய அரசியலுக்கான தொடக்க புள்ளி அப்படின்னு இது அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. இந்தியாவோட எப்படி மண்டல் குழு வந்து ஒரு பெரிய அளவுக்கு எழுச்சி ஏற்படுத்தி பல பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தலைவர்களை உருவாக்குனுச்சோ, அது மாதிரியான ஒரு பெரிய எழுச்சிக்கு இது ஒரு தொடக்க புள்ளி. இதான் வந்து ஒரு சமிக்சை, ஒரு சிக்னல் அப்படின்னு சொல்லி அரசியல் பார்வையாளர்கள் கருதுறாங்க. இதுக்கப்புறம் வர அரசியலே வந்து மாத்திர அளவுக்கான அதாவது ஒரு புதிய அரசியல் உருவாகிறதுக்கான ஒரு போராட்டம், ஒரு தொடக்கம் இது இந்த போராட்டம் அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை இன்னும் கொஞ்சம் விரிவா இல்ல சிம்பிளா புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? அதாவதுங்க, மண்டல் குழு பரிந்துரையை வந்து நிறைவேற்றத்துக்கு VP சிங் நடவடிக்கை எடுக்கும் போது அதுக்கு எதிராக பெரிய மாணவர் போராட்டம் நடந்துச்சு. மாணவர் போராட்டம்னா உயர் ஜாதி மாணவர்களுடைய போராட்டம். அந்த போராட்டத்தில் வந்து ராஜீவ் கோஸ்வாமி அப்படின்றவர் தீக்குளிச்ச முயற்சி பண்ணாரு. அவர் தீக்குளிச்சு அந்த காப்பாற்றப்பட்டாரு. அவருடைய பேர்ல வந்து பெரிய அளவுக்கு மாணவர்கள் புரட்சி, மாணவர்கள் போராட்டம் அப்படின்ற பேர்ல உயர் ஜாதி மாணவர்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த போராட்டம் வந்து எது வரைக்கும் தொடர்ந்துச்சு அப்படின்னா, 2006 உயர்கல்வி நிறுவனங்களுக்குள்ளார இந்த மண்டல் கமிஷனுடைய அறிக்கை அதைப்படி வந்து இடஒதுக்கீடை கொண்டு போகும்போது அது வரைக்கும் போராட்டம் தொடர்ந்துச்சு. எப்படி தொடர்ந்துச்சுன்னா, அந்த எய்ம்ஸ் பக்கத்துல அந்த போராட்டம் நடந்துச்சு, மாணவர் போராட்டம். அந்த இடத்துக்கு பேரே வந்து ராஜீவ் கோஸ்வாமி பேர்ல ராஜீவ் சவுக் அப்படின்னு அந்த டெம்பரவரி அந்த இடத்துக்கு பேர் வச்சு அங்கதான் அந்த மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த 90ல இருந்து 2006 வரைக்கும் அந்த போராட்டம் நீடிச்சுட்டு இருந்துச்சு. கதவு உள்ள திறந்து விட்ட பிறகு மாணவர்கள் படிக்க போன பிறகு எல்லாருமே வந்து நார்மலா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து கல்லூரி வளாகங்கள்ல, பல்கலைக்கழக வளாகங்கள்ல அவ்வளோ ஜாதி ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. வட மாநிலங்கள்ல, தமிழ்நாட்டில், இந்தியா முழுக்க இப்படி எல்லாமே ஒரு விஷயமா வெளியே வரும்பொழுது ஒரு புதிய அரசியல் வந்து இதுல இருந்து உருவாகக்கூடிய வாய்ப்பு. அதுதான் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா அமைப்புகளையுமே கிட்டத்தட்ட மாணவர் அமைப்புகளுமே டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா. இது வந்து ஒரு புதிய அரசியலுக்கான தொடக்கம் அப்படின்னா இதை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பிரச்சனையை வந்து நம்ம ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கலா, அதாவது உயர் ஜாதி மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த புதிய ரெகுலேஷன்ஸால வந்து எங்களுக்கு அப்படி பாதிப்பு வந்துடும், எங்களை இப்படி ஏமாத்திடுவாங்க, ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க, எங்களை எந்தெந்த மாதிரிலாம் அவங்க இதை வச்சு மிரட்டுவாங்க, கற்பனையா வந்து மிரட்டுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த புது ரெகுலேஷன்ஸ் ஏற்படுத்திடும் அப்படின்னு அவங்க வந்து மனத்துல அவங்க தோன்ற கற்பனையின் அடிப்படையில இந்த ரெகுலேஷன்ஸ் எதிர்க்கிறாங்க. இப்படி எதிர்க்கணும் அப்படின்னா எல்லா சட்டங்களையும் எதிர்க்க முடியும். டவுரி ஆக்ட் எதிர்க்கலாம், இல்லைன்னா என்னென்ன மாதிரியான கிரைம் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க அப்படின்ற பேர்ல அதை எதிர்க்க முடியும். ஆனா அப்படி செய்யக்கூடாது. இது வந்து இந்த பிரச்சனைக்கு அட்ரஸ் பண்றதுக்கான விஷயம் தான் இது அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆதரவா பேசக்கூடியவங்க இருக்காங்க. இந்த பிரச்சனை யாருக்கு அப்படின்னா,
கற்பனையா எங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இதை ரெகுலேஷன்ஸ் எதிர்க்கிறவங்களுக்கும் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டு அன்றாடம் வந்து ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகி ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் ஒவ்வொரு கல்லூரி விடுதிகள்லையும் கதவை மூடிக்கிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கிற மாணவ மாணவிகளுக்கும் அந்த நிஜமா நடக்கிற ஒடுக்குமுறைகளுக்கும் கற்பனையா எங்களுக்கு இப்படி நடந்துரும்னு சொல்ற இந்த ரெண்டு பிரிவுகளுக்கும் இடையான யுத்தம் தான் வந்து இந்த நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை. இது வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கான தொடக்க புள்ளி அது நிச்சயமா இருக்கும். இவ்வளவு நேரம் இந்த விஷயம் குறித்து பல்வேறு தரவுகளையும் உங்க கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.